உங்களுக்குள்ளன்னு சொல்லி ஏதாச்சும் கதாச்சிருக்காங்களா? அப்போ ஒரு கதையை கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்க B23 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் டிங்க்லிஷ் ஜூன் 11, 1969 நியூ ஜெர்சிங்கிற ஒரு இதில் வந்து பிறகுறாரு. பிறக்கும்போதே வந்து டுவார்ஃபிசம்ங்கிற ஒரு இதால் பாதிக்கப்பட்டுறாரு. அவர் குடும்பத்திலே வந்து அவருக்கு மொத்தம் தான் அந்த டுவார்ஃபிசம் இருக்குது. ஒரு 5 வயசு வரும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து உங்கள் பையனுக்கு வந்து அந்த கால் வந்து பெண்டாக இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் உங்கள் பையனால் நடக்க முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாகவே வீல் சேரில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணி ஒரு சில வருஷம் நாமளாவே திடீர்னு அவருக்கு சினிமா மேலே ஒரு காதல். ஸோ அதனால் நியூ ஜெர்சியிலேருந்து நியூயார்க் கிளம்பி போகிறாப்புல மனுஷன். நிறைய பக்கம் போகிறாரு வராரு, வாய்ப்பு கிடைக்குது, கிடைக்காம இல்லை. ஆனால் எந்த மாதிரி வாய்ப்புனா குழந்தைங்க கூட நடிக்கிற மாதிரியும் இல்லை ஒரு காமெடி ரோல் அந்த மாதிரியே தராங்க. மனுஷன்ட்டு தம்பி இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்றாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு நார்மலாக ஒரு கேரக்டர் கொடுங்க. வாய்ப்பு கிடச்சிட்டு இருக்கும்போதே ஒரு டேட்டா சென்டர் கம்பெனியில் போய் ஒரு 6 வருஷம் வேலை செய்கிறாரு. அப்போது நிறைய வாய்ப்பு வருது. ஆனால் எல்லாமே இதே மாதிரி வரதுனால அவர் வேணான்றாரு. இல்லை என்னால் முடியாது அப்படின்றப்பல. அப்போல்லாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அவர் ரூம் ரெண்ட் தர முடியாமல் அவர் தெருவில் எலிகளோட பழுத்து தூங்குற மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது. 2003 வந்து மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஸ்டேஷன் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு படத்தில் அவருக்கு நார்மலாக ஒரு ரோல் கிடைக்குது. இந்த உலகமே அப்போ தான் அவரோட திறமையை புரிஞ்சுக்குது. அப்புறம் 2005 கல்யாணம் பண்ணிடுறாரு. அவங்க ஒய்ஃபும் அவருக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2011 கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த உலகத்தையே திருப்பி போடுற மாதிரி ஒரு சீரீஸ். அது சீரீஸ்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதை பார்க்கணும். கொஞ்சம் தனியாக பாருங்கள், அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. அப்படி ஒரு சீரீஸில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. அதில் வந்து டிரியன் லானிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு தராங்க. மனுஷனோட நடிப்பு அப்படி இருக்கும். சும்மா ஒரு டைலாக் சொல்லறதுலாம் தலையில் ஆணி வச்சு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நடிக்கிறாரு. அந்த ஒரு சீரீஸ்லேருந்து மட்டுமே 4 எம்மி அவார்ட்ஸும் ஒரு கோல்டன் குளோப் அவார்ட்ஸும் ஜெயிக்கிறார். ஒரு எபிசோடுக்கு 10 கோடி சம்பளம் வாங்குறாப்புல. அதுக்கப்புறம் எக்ஸ்மேன் படத்தில் நடிக்கிறாரு, அப்புறம் அவெஞ்சர்ஸில் நடிக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் வந்து அவருக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது, நடிச்சிட்டே இருக்கார். ஸோ இன்றைக்கி டாப் பெய்டு டிவி ஆக்டர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காப்புல. இதுலேருந்து எதுனா படைக்கிறது அவன் கையில், ஆனால் வாழ நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்து இன்றைக்கி தலைமை வேறு ரகத்தில் கலக்கிட்டு இருக்காப்புல.